தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டை இன்று பிரதமர் மோடி கோவையில் தொடங்கி வைக்கிறார். இந்த சூழலில் பிரதமர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மோகன். பிரதமர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துபவர்களின் முழக்கங்கள் என்னவாக இருக்கிறது? விவரம் என்ன? நுழையாதே, கோவைக்குள் நுழையாதே, இதுதான் இன்றைய தினம் கோவையில் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முழக்கமாக இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி இன்று கோவையில் நடைபெற இருக்கக்கூடிய தென்னிந்திய இயற்கை வேளாண் கூட்டமைப்பினுடைய மாநாட்டிற்கு துவங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கக்கூடிய சூழலில் அவருடைய வருகையை கடுமையாக கோவை மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக கோவையினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக அஸ்திவரமாக இருக்க போவதாக பொதுமக்கள் பலரும் நினைத்துக் கொண்டிருந்தது இந்த மெட்ரோ திட்டம். இந்த திட்டத்தை ரத்து செய்திருக்கிறார்கள். இந்த திட்ட அறிக்கையை திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். இந்த ஒன்றிய அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கையை கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கோவை மக்கள் இதை கடுமையாக எதிர்த்து வருகிறார்கள். அதனை அடிப்படையாக வைத்துத்தான் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பாக அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் ஈஸ்வரன் தலைமையிலாக தற்பொழுது கோவை கலெக்டர் அலுவலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி ரத்து செய்து தமிழ்நாட்டிற்கு துரோகம் இழைத்த மோடியே வெளியேறு என்று அவர்கள் முழங்கி வருகின்றார்கள். அதே போல கோவைக்கு துரோகம் இழைத்த மோடியே கோவை விட்டு வெளியேறு என்று சொல்லி வருகிறார்கள். தற்பொழுது சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய நோ மெட்ரோ நோ மோடி என்ற முழக்கத்தை அவர்கள் முழங்கி வருகின்றார்கள். என்ன துணிச்சலுடன் நீங்கள் கோவைக்கு வருகிறீர்கள் அவர் என்ற கேள்வி அவர்கள் எழுப்பிக்கின்றார்கள். கோவை மக்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த இந்த கோவை மெட்ரோ திட்டம் என்பது திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த திட்ட அறிக்கை திருப்பி அனுப்பப்பட்டிருக்கூடிய சூழலில் எங்களுடைய வளர்ச்சியை பின்னுக்கு இழுத்திருக்கின்றார்கள். இந்த திட்ட அறிக்கையை திருப்பி அனுப்பி அடுத்த நாளே எவ்வாறு மோடி கோவைக்கு நுழையலாம் என்று அவர்கள் கேள்வி எழுப்பிதான் இந்த முழக்கங்களை முழங்கி வருகின்றார்கள். கோவையினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக இந்த மெட்ரோ திட்டம் இருக்கும் என்று எதிர்பார்த்து வந்தார்கள். பல்வேறு தொழில் அமைப்புகளை கொண்ட கோவை மாநகரத்திற்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இந்த மெட்ரோ அடித்தளமாக இருக்கும் என்று நம்பப்பட்டது. இந்த நிலையில் தான் பெருத்த எதிர்பார்ப்பு இடையில் இருந்தவர்களுக்கு பெரும் ஏமாற்றமும் இடியாகவுமே ஒன்றிய அரசாங்கத்தினுடைய இந்த அறிவிப்பு அமைந்திருக்கிறது. அதனை பொதுமக்கள், பல்வேறு தரப்பினர், அமைப்புகள், இயக்கங்கள், விவசாயிகள், தொழில்துறை என பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றார்கள். அதன் ஒரு பகுதியாகவே மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பாக தற்பொழுது நுழையாதே, கோ பேக் மோடி, நோ மோடி, நோ மெட்ரோ என்ற பல்வேறு முழக்கங்களை முழக்கி தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றார்கள். இதே போன்று கோவை மாநகரின் பல்வேறு இடங்களிலும் பல்வேறு அமைப்பு சார்ந்தவர்கள் அடுத்தடுத்து போராட்டத்தில் மேற்கொண்டு வருகின்றார்கள். என்ன துணிச்சலுடன் நீங்கள் உள்ளே வருகிறீர்கள் என்று அவர்கள் காட்டமாக முழங்கியதை நம்மால் பார்க்க முடிந்திருக்கிறது. இந்த போராட்டத்தின் காரணமாக பரபரப்பான ஒரு சூழல் என்பது கோவையில் நிலவி வருகிறது. ஒவ்வொரு முறையும் பாஜகவை சார்ந்தவர்களோ, பாஜக மிக முக்கியமாக முகமாக இருக்கக்கூடியவர்களோ அல்லது ஒன்றிய அரசாங்கத்தை சார்ந்தவர்களோ கோவைக்கு வரும் பொழுது இது போன்ற ஒரு எதிர்வினையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதற்கு பல்வேறு காரணங்களும் அவர்கள் சொல்லப்படுவதையும் நாம் உற்று நோக்க வேண்டியதாக இருக்கிறது. மிக முக்கியமாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு மெட்ரோ திட்டம் என்பது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அறிவிக்கப்படாத நகரங்களுக்கெல்லாம் கொண்டு சென்றிருக்கின்றார்கள். ஆனால் தேவைப்படக்கூடிய நகரத்தை தமிழ்நாட்டை புறக்கணித்திருக்கின்றார்கள். இது ஒரு வஞ்சிக்கக்கூடிய செயலாகவே, துரோகம் இழைப்பதாகவே அவர்கள் கருதி தங்களுடைய முழக்கங்களை முன்வைத்து வருகின்றார்கள். விவரங்களுக்கு நன்றி மோகன். நரேந்திர மோடியை கண்டிக்கின்றோம். கோவையில் நுழையாதே, நோ மெட்ரோ, மத்திய அரசை கண்டிக்கின்றோம். நரேந்திர மோடியை திரும்பி போ. கோவை மெட்ரோ திட்டத்தை ரத்து செய்த மோடியே கோவை மெட்ரோ திட்டத்துக்கு கோவை மெட்ரோ நரேந்திர மோடியை கண்டிக்கின்றோம். கோவைக்கு வருகை தரும் பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. கோவையின் வளர்ச்சியை தடை செய்துவிட்டு கோவையில் மோடிக்கு என்ன வேலை என்று அவர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மெட்ரோ ரயில் திட்டம் கோவைக்கு வரும் என்று நம்பிக்கொண்டிருந்த கோவை மக்கள் தலையில் பேரிடியாக இருக்கிறது இந்த அதிர்ச்சி செய்தி. மக்கள் தொகையை காரணம் காட்டி இந்த திட்டத்தை கோவையில் அமல்படுத்த முடியாது என்று மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கிறார்கள்.
கடந்த 2011ஆம் ஆண்டில் மெட்ரோ ரயில் திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய நகரங்களாக 19 நகரங்களினுடைய பட்டியலை மத்திய அரசாங்கம் அறிவித்தது. இதில் 16வது இடத்தில் கோவை இருக்கிறது. 17வது இடத்தில் இருந்த கொச்சியிலும் 18வது இடத்தில் இருந்த பாட்னாவிலும் மெட்ரோ ரயில் திட்டம் நிறைவேற்றப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கின்றது. ஆனால் இந்த நகரங்களுக்கு முன்னிலையில் இருக்கின்ற கோவைக்கு இன்னும் இந்த திட்டம் வரவே இல்லை. 10 வருடங்களாக போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அந்த திட்டத்தை நிராகரித்து விட்டார்கள். மத்திய அரசாங்கத்தினுடைய பட்டியலில் இல்லாத ஆக்ரா, போபால் போன்ற மாநகரங்களிலும் இந்த திட்டத்திற்கு மத்திய அரசாங்கம் அனுமதி அளித்திருக்கிறது. அதனால் மக்கள் தொகை ஒரு காரணமில்லை, தமிழ்நாட்டை புறக்கணிக்க வேண்டும் என்ற செயல் திட்டத்தோடு மத்திய அரசாங்கம் செயல்படுகிறது. இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழ்நாட்டிற்கு துரோகம் இழைத்துவிட்டு கோவை மெட்ரோவை ரத்து செய்துவிட்டு கோவைக்கு நரேந்திர மோடி வருகிறார் என்று சொன்னால் நரேந்திர மோடிக்கு என்ன துணிச்சல் இருக்கும்? நரேந்திர மோடி அவர்களே, இன்றைக்குள் நீங்கள் கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை கோவையிலே அறிவிக்க வேண்டும். இந்த திட்டம் நிராகரிக்கப்படாது என்ற உறுதிமொழியை கோவை மக்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும். இல்லை என்றால் கோவை மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் என்று நாங்கள் உங்களை குற்றம் சாட்டுகின்றோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.